சைடு போய் பாருங்க. போனால் போகட்டும் போடா, இந்த கூட்டணியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. அறிவாலயம் பக்கம் போய் பாருங்க, அந்த பாட்டு பாடிட்டு இருக்கோம். அவர் ப்ரோன்னா தான் இவரும் ப்ரோன்னு வரான், அவர் ப்ரோ இல்லைன்னா இவரும் ப்ரோ இல்லைன்னு வரான். அவர் தான் புது ப்ரோட்ட போயிட்டாரு. ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் சூப்பர் ப்ரோ அப்படின்னு போயிட்டாரு. அதனால் இவரை அவர் பெருசாக கண்டுக்கல. ராகுலுக்கு டிஎம்கேயோட கூட்டணி வைக்கிறது எந்த காலத்துலையுமே பிடிக்காது. வேறு வழி இல்லை, பிஜேபி இங்கே இருக்குது, நம்ம இது பண்ணோம் எதாவது பண்ணோம், ஒரு எம்பிகளை தான் தேவை, அதுதான் இருந்தாப்புல. இன்னொன்று ராகுலுக்கு யார் யாரை திமுக வேலை கொடுத்து காங்கிரஸ்குள்ளேயே வாங்கி வச்சுருக்கிற ஒரு படத்து தெரியும். அதனால தான் உறுதியாக இருக்கார். எனக்கு இந்த சோடங்கர் இடங்கன்னு சொல்கிறாங்களே, சோடங்கர்லாம் ராகுல் சொல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கண்டிப்பாக. அதனால் இவங்களும் தென்னாவட்டில் இருக்காங்க, போனால் போட்டோன்னு. இவங்க எப்பவுமே தானே இந்த கூடங்கிற டீம் சொல்லும், தலைவரை அம்புங்க தலைவரை பார்த்துக்கலாம், நம்ம வேறு லெவல் நம்ம இப்போ இருக்கிறோம், நம்ம 200 தொகுதி ஜெயிச்சிடும் தலைவர். ஓ அப்படியா, அப்போ அமுச்சிடலாமா, அமுச்சிடும் தலைவர். அதனால் என்ன ப்ரோ இல்லைன்ட்டு வெறுமனே பேர் போட்டுக்கிறாப்புல அப்படின்னு. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் தலைவரை, நான் எங்கே பண்ணுறேன், நீ தானே பண்ண போகிற, பண்ணி போட்டு போ அப்படின்ட்டு. அதனால் மோதல் வெளிப்படையாக தெரிகிறது. திமுக நிலைமையை உணர்ந்து இழுத்து பிடிச்சா உண்டு, போனால் போகட்டும் போடான்னா அது சத்தம் பாட்டு போயிடுவாங்க, நிலைமை தலைகீழாக போயிடும்.